அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பரணி சண்முகத்துக்கிட்ட முடிவா சொல்லிடுறாங்க, இனிமே உனக்கு எனக்கு எதுவும் கிடையாது. இனிமே நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன் மட்டும் கனா கன்றாது. அப்படி நீ நினைச்சினா அது முட்டாள்தனம். நான் இனிமே உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பரணி. இதை கேட்டதும் மனசு உடஞ்சு போன சண்முகம் கோயிலுக்கு வந்திருக்காங்க. முருகா, எங்க 2 பேத்துக்குள்ள இப்படி ஒரு பிரிவு வந்துருச்சு. எங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வை. திரும்பவும் பரணி என் வீட்டுக்கு வரணும், என் கூட வாழணும்னு வேண்டிக்கிறாங்க. அவ திரும்பி வர வரைக்கும் நான் உனக்கு தண்ணி ஊத்துறத விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி குடங்குடமா கொண்டு போய் முருகருக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்காங்க சண்முகம். வந்து சொல்லி பாக்குறாங்க, என்ன சண்முகம் இது? நீ மோந்து மோந்து ஊத்திக்கிட்டே இருக்கிறையே, நீ எப்பதான் இதை நிறுத்துவேன்னு கேக்குறாங்க. என்னோட உயிர் போற வரைக்கும் நான் நிறுத்தவே மாட்டேன். என்கிட்ட வந்து சேரணும், இல்லைன்னா என்னோட உயிர் முருகன் கிட்ட போய் சேரணுங்கிறாங்க சண்முகம். சொன்னா கேளு சண்முகம், பரணி எப்படியாவது சமாதானப்படுத்திக்கலாம். சண்முகம் தண்ணி ஊத்துனதெல்லாம் போது, வா போலான்னு கூப்பிடுறாங்க. உடன்கடி வரமாட்டேன்னு சொல்றாங்க சண்முகம். சண்முகம் குளத்துல இருந்து தண்ணியை மோந்து மோந்து ஊத்தி சோர்ந்து போன நிலையில இருக்காங்க. அப்பதான் சிவபாலன் கெஸ் வாங்க ஒடியாரு. அத்தான் அத்தானுக்கிட்டு வர்றாங்க. டே சிவபாலா, என்னடா என்னாச்சுடா அப்படின்னு பதறி போய் கேக்குறாங்க சண்முகம். அத்தான் உங்ககிட்ட ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்காக நான் வந்தேங்கிறாங்க. நல்ல செய்தியா? என்னடா செய்தி? ஏன் பரணி என் வீட்டுக்கு வந்துட்டாளான்னு கேக்குறாங்க. அதை விட சந்தோஷமான செய்திங்கிறாங்க. அப்படி என்ன செய்தின்னு கேட்கவும் எசிக்கு கர்ப்பமா இருக்கான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சண்முகம் கையில இருந்த குடங்குடமெல்லாம் உருண்டுட்டு சந்தோஷத்துல அப்படியே துள்ளி குதிக்கிறாரு. சிவபாலா என்ன சொல்ற அப்படின்னு கேட்கவும், ஆமா நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுதுங்கிறாங்க சிவபாலன். இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க சண்முகம். பாக்குறதுக்காக ஓடோடி வராங்க சண்முகம். நிக்க முடியாத அளவுக்கு வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. ரத்னா வீரா 2 பேருமே கைட்டாங்களா பிடிச்சிட்டு போய் எஸ்கே என்னடி ஆச்சு, ஏதாவது சேராது சாப்பிட்டியான்னு கேக்குறாங்க. அடியே, இந்த வாந்தி உங்க குடும்பத்துக்கு இன்னொரு உறவை தேடித்தர வாந்தி அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம். என்ன சொல்ற, புரியும்படி சொல்லு அப்படின்னு கேட்கவும், ஆமாடி எஸ்கி உண்டாயிருக்காங்கிறாங்க பாக்கியம். சந்தோஷத்துல அங்க எல்லாரும் துள்ளி குதிக்கிறாங்க. சீக்கிரமா இந்த செய்தியை உடனே பரணிக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பரணிக்கு போன் பண்றாங்க. பரணி ஆட்டோல போயிட்டு இருக்காங்க. போகும்போது போன் அடிச்சதே தெரியல. சோகத்துல போறாங்க பரணி. திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்காங்க சிவபாலன். அதுக்கப்புறமா ஏதோ ஒரு நேரம் பரணி போனை பாக்குறாங்க. ஏன் சிவபாலா எதுக்கு இத்தனை மட்டும் கூப்பிட்டுருக்கேன்னு கேக்குறாங்க. எஸ்கி மதனி அக்கா, நீ சீக்கிரம் வா, வந்து பாரு வா அப்படின்னு கூப்பிடவும், அப்படியா அப்படின்னு கேட்ட சந்தோஷத்துல பரணி திரும்பவும் வராங்க. எஸ்கியை செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்ததும் உடம்பு வீக்கா இருக்கு. 3 மாசத்துக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க பரணி. பரணி என்னால முடியல, முடிஞ்சா நான் செஞ்சுடுவேன் அப்படின்னு எஸ்கி சொல்லவும், நீ ஒன்னும் முடிஞ்சாலும் செய்ய வேண்டாம், முடியலனாலும் செய்ய வேண்டாம். நீ இப்போதைக்கு எந்த வேலையும் தொடக்கூடாது. முதல்ல பத்திரமா பாதுகாப்பா நல்ல சத்தோட சாப்பிட்டு குழந்தைய நல்லபடியா பெத்து கொடுக்கறதா உன்னோட வேலை அப்படிங்கிறாங்க பரணி. பரணி, இப்போ உன்னை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, எங்க அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்குங்கிறாங்க எஸ்கி. எஸ்கி சொன்னதை கேட்டதும் மனசுக்கு குளிர்ச்சியா இருக்கு. இருந்தாலும் நான் பட்ட காயம் ஆறாதடி. ஏதோ இருந்தேன். இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூட இருந்துட்டு நான் கிளம்புறதா இருக்கேங்கிறாங்க பரணி. கொஞ்ச நாள் நீ எங்க கூட இருக்கிறேன்னு சொன்னதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பரணி. சண்முகம் கோயில இருந்து ஓடி வந்ததும் லே எசிக்கி அப்படிங்கிறாங்க. எசிக்கி சண்முகத்தை பார்த்ததும் அண்ணே அப்படின்னு கட்டிப்பிடிக்கிறாங்க. என்னல சிவபாலன் சொன்னது உண்மையாங்கிறாங்க. ஆமா அண்ணே, நீ மாமா ஆக போறேங்கிறாங்க. இதை கேட்டதும் இன்னும் துள்ளி குதிக்கிறாங்க சண்முகம். எசிக்கி, நம்ம அம்மா தான் உன் வயிற்றுல வந்து பிறக்க போறா. திரும்பவும் நம்ம அம்மாவை இந்த வீட்டுல நம்ம பார்க்க போறோம்னு சொல்லவும் அங்க ரத்னா வீரா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. கடவுளே, என் வயிற்றுல பாலை வார்த்தை. இனிமே என் மகனையும் மருமகளையும் யாராலும் பிரிக்க முடியாதுன்னு பாக்கியத்துக்கு ஒரு சந்தோஷம். சரி, சீக்கிரமா பரணி வந்துட்டான்னா பரவாயில்லையே. பரணி வந்து உன்னை செக் பண்ணி பார்க்கணும், நீ சோர்ந்துடுற அப்படின்னு சொல்லவும், இப்ப வந்துருவா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பரணிக்கு செய்தி தெரிஞ்சதும் உடனே திரும்பி ஆட்டோல வீட்டுக்கு வராங்க. பரணியை பார்த்ததும் அதை விட வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும்போது பரணியும் எஸ்கே செக் பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் அவங்க ரூம்ல போய் உட்காந்துருக்காங்க. சண்முகம் வந்ததும் பரணி வீட்டுக்குள்ளதான் இருக்கான்னு சொன்னதும் சண்முகம் பரணியை பார்க்க போறாங்க. பரணி, நான் அப்பவும் சொன்னேன்ல, நீ என்னை விட்டு போக மாட்டேன், நீ கண்டிப்பா இங்கதான் இருக்க போறேன்னு சொன்னேன்லங்கிறாங்க. நான் ஒன்னும் உனக்காக இங்க வந்து இருக்கலைங்கிறாங்க பரணி. எஸ்கே கர்ப்பமா இருக்கிறான்னு செய்தி தெரிஞ்சதும் அவ உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. நான் கூடவே இருந்து பாத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இங்க இருக்கேன். ஆனா 3 மாசம் கழிச்சு கண்டிப்பா போவேங்கிறாங்க பரணி. அப்பவும் நீ போக மாட்டேன், அப்ப முருகன் உன்னை விட மாட்டான் பாருங்கிறாங்க. அப்ப முருகனே வந்து தடுத்தாலும் நான் நிக்க மாட்டேன். நான் 3 மாசம் கழிச்சு அமெரிக்கா போறது உறுதிங்கிறாங்க பரணி. எல்லாமே அப்ப முருகனோட விளையாட்டுங்கிறாங்க சண்முகம். இனிமே நான் உன் கூட வாழ போறதா இல்ல. அப்படி ஒரு கனவு ஒண்ணு இருந்தா நீ அழிச்சிடு. அப்ப முருகனே நினைச்சாலும் இனிமே நானும் நீ சேர போறது இல்லைங்கிறாங்க பரணி. பரணி, அதையும் நான் பாக்குறேங்கிறாங்க சண்முகம். என் அண்ணன் முத்துப்பாண்டி கேட்டுக்கிட்டதாலும் எங்க அம்மா கேட்டுக்கிட்டதால தான் நான் திரும்பி வந்திருக்கேன். உனக்காகவோ உன்னோட தங்கச்சிகளுக்காகவோ நான் ஒண்ணு என்னோட பயணத்தை நிறுத்தல. அமெரிக்காவுக்கு போய் படிக்கிறதுக்கு போறதுக்கு எனக்கு விசா வரணும். விசா வர வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். விசா வந்து அடுத்த செகண்டே நான் படிக்கிறதுக்கு போயிருவேன். உனக்காக வந்து இருக்கிறேன்னு நீ தப்பு கணக்கு போட்டுக்காத. உனக்கு எனக்கு இனிமே எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க பரணி. பரணி, என்னதான் நீ ஒதுட்டால வார்த்தைகளை வெளியே விட்டாலும் உன் மனசுலவுல இந்த குடும்பத்தை விட்டு நீ போக மாட்டேன். என் அப்ப முருகன் எனக்கு எப்பவும் துணை இருப்பான். நீ அதே மாதிரி என் கூடவே இருப்பேங்கிறாங்க சண்முகம். பரணி சண்முகத்தை பாக்குறாங்க. சண்முகம் பரணியை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த வீட்டுல இன்னும் என்னெல்லாம் விசேஷங்கள் நடக்க போகுதுங்கிறது நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.